நேர்களுக்கு வணக்கம். துறைக்கப்பல் நிகழ்ச்சியூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாங்கள் துறைக்கப்பல் நிகழ்ச்சியில் அருத்தந்தி ஒருவரைத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். உங்கள் எல்லோருக்கும் விவரம் தெரிந்திருக்கும் டிக்ஷன் அருத்தந்தை அவர்கள் தான். அவருடைய இந்த 63 வருட வாழ்க்கையில் அவருடைய அனுபவங்கள், வாழ்க்கை அனுபவங்கள் இன்றைய இளம் சமூகத்துக்கு எவ்வாறான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதாவது அவருடைய பிறந்த இடம், அவருடைய பாடசாலை வாழ்க்கை, அவருடைய இளம் பருவ வாழ்க்கை, அதன் பின்னர் அவர் எவ்வாறான படிநிலைகளை தாண்டி இன்று ஒரு சமூகத்தில் நல்லதொரு நிலையில் இருக்கிறார் என்பதை நாங்கள் அவர் மூலமாகவே நாங்கள் பார்க்க போகின்றோம். வணக்கம் ஃபாதர். நான் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது போன்ற, அதாவது இன்றைய இளம் சமூகத்திற்கு உங்களை போன்றவர்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக அமையும். அதாவது இந்த வாழ்க்கையில் நாங்கள் எதையும் எங்களால் சாதிக்க முடியாது இருக்கின்றது, அல்லது இந்த வாழ்க்கை என்ன இவ்வாறாக இருக்கின்றது என்று ஒரு விரக்தியில் இருப்பவர்களுக்கு நான் நினைக்கின்றேன் உங்களை போன்ற இந்த அறிவு சார்ந்தவர்களுடைய இந்த அனுபவ பகிர்வு அவர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். சரி, நான் ஆரம்பத்திலே நான் கேட்கின்றேன், அதாவது உங்களுடைய வயதை பார்த்தால் 63 வயது என்று உண்மையில் தெரியவில்லை, ஒரு துடிப்பாக இருக்கின்றீர்கள். இதற்கு என்ன காரணம்? காரணம்னா நாங்கள் அநேகமாக இளைஞரோடு தான் வாழ்கிறோம். அப்போ ஒரு இளைஞர் வாழ்க்கையோடு வாழ்கிறது எனக்கு அது சந்தோஷம் உண்டு. மற்றபடி ஒவ்வொரு நாளும் 3 மணித்தியாலம் நான் படித்து கொடுக்குறேன், பின்னேற 3 மணித்தியாலம் விவசாயம் செய்கிறேன். அப்படின்னா இந்த இயற்கையை பற்றி மிக கவனத்தோடு மிக ஆர்வத்தோடு நான் கடைக்கு போகும்போது கூட ஒரு பேக் ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன். என்ன, இந்த பிளாஸ்டிக்கை கொண்டு வரக்கூடாது, பிளாஸ்டிக்கை குறைக்கணும், பிளாஸ்டிக்கை அது எப்படி டிஸ்போசல் அந்த எரிக்கக்கூடாது, அப்படி பெரிய பெரிய ஆர்வம் இருக்குது, அதை பற்றி பெரிய கவர்மெண்ட் இருக்குது. நான் என்னோட இருக்கிற ஃபாதர்ஸாக்கள், என்னோட இருக்கிற பிள்ளைகளுக்கு பிள்ளைங்களுக்கு அதை பற்றி அநேகமாக சொல்லிக் கொடுக்குறேன். என்ன, இந்த இயற்கையில் இருக்கிற இந்த பாதிப்பு, இப்போ இருக்கிற இந்த சூடு அது இதண்டியில் நீ அதை பற்றி பெருசாக எனக்கு என்ன சரி செய்யணும், என்ன சரி மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, நாம் அதுக்கு ஒரு உதாரணமாக வாங்கணுன்னா அதே போதும். அப்போ அவங்க இனி அப்படி இது ஒன்று பெருசாக இருக்கிற வாழ்க்கையில். உண்மையில் நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த பிறந்த இடம் நீர்கொழும்பு. ஆனால் நீங்கள் நீர்கொழும்பில் உங்களுடைய பிறந்த இடம், அந்த இடத்தை விட்டு நீங்கள் தற்போது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றீர்கள். இந்த அனுபவம் அல்லது இந்த பிறந்த இடத்தை விட்டு நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றேனா, அது உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது, அல்லது மீண்டும் நான் நீர்கொழும்பு போனால் நல்லதாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இப்போ இப்படி நாங்கள் துறவற வாழ்க்கை, ஃபாதராக வாழ்கிற வாழ்க்கை இல்லை, எங்கே அனுப்புகிறதோ அங்கே சேவை செய்யணும். அப்போ நான் இலங்கை பூரா வாழ்ந்துருக்குது. பிரச்சனை இருக்கிற காலப்பகுதியிலே முருங்கனில் 2004, 5, 6 அங்கே முருங்கனில் இந்த வடப்பகுதியில் செலேசிய இளைஞருக்காக சேவை செய்கிறதுக்கு தொடங்கின நான் அது பெருமையோடு சொல்கிறேன். நிறைய அனுபவமும் இருக்குது. மற்றபடி சொல்லும் போதும் இந்த இருக்கிற இந்த பிரிவு, இந்த தமிழ் மக்களுக்கும் சிங்கள மக்களுக்கு இருக்கிற பிரிவு இந்த அநேகமாக இந்த நியூஸ் அந்த பக்கத்தில் வர நியூஸ் எல்லாம் வித்தியாசம், அதுக்கு சம்பூர்ணமாக வித்தியாசம். இந்த பக்கத்தில் வர நியூஸ் எல்லாம் வித்தியாசம். இனி நானும் இந்த பக்கத்துக்கு வரும்போது, முருங்கனுக்கு முதல் வரும்போது 2004 நினச்சேன் நாங்கள் சரி அவங்க தப்பு அப்படியோடு இதோடு தான் வந்தேன். ஆனால் ஒரு 6 மாதம் போனதுக்கு பிறகு மக்களோட கதைச்சி இணைந்து இனி அது என்ன மனதே வித்தியாசமாக்கிட்டு அப்பாவி மக்கள், அரசியல்வாதிகள், இந்த நியூஸ் செய்கிறார்கள், ஒரு சிலர்கள் எல்லாரும் இல்லை, அவங்க தான் இந்த பிரிவு உண்டாக்கின, அவங்க தான் இந்த பிரிவு எடுத்துகிட்டு போகிறோம். இனி அது அநியாயம், பாவம். இனி அதனால நான் நினைக்கிறேன், இந்த சிங்கள மக்களையும் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன் இவங்க தெரியாமல் பாவம் பண்ணுறீங்கள. ஒரு ஆள் ஒரு ஜோடி ஒன்று சிங்கள ஜோடி ஒன்று அவங்க இந்த லைப்ரரியை பார்க்க போனோம், இங்கே நூலகத்தை பார்க்க போயிட்டு அந்த புள்ள என்கிட்ட கேட்ட, ஃபாதர் ஏன் அவங்கள லைப்ரரி அவங்க எரிச்சு கொண்டு நான் சொன்னேன், அவங்க எரிச்சு கொண்டு இல்லை, இது வித்தியாசமாக நடந்துட்டு வரலாறு நான் ஒன்று இருக்குது, இது நல்லா வாசிக்கிறேன், நல்லா இந்த இன்ஃபர்மேஷன்ன்றது நல்லா தானே பெற்றுக்கொண்டிருக்குது. அதை பற்றி ஒரு புக்கு ஒன்று எழுதியிருக்கு, நான் அதை பப்ளிஷ் பண்ண இல்லை.
அநேகமாக நல்லா இந்த இன்டர்நெட்டில் இருக்கிற கதைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் பாதிச்சிருக்குது. அப்போ நான் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்த இது வித்தியாசமாக நடந்து இது அவங்க எரிச்சு கொண்டு இல்லை, இல்லாட்டி எழுதுக்கு அப்படி நடக்கணும், நடக்கவே தேவையில்லை. இனி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாவது கொஞ்சம் பேருக்காவது உண்மை என்னண்டி எடுத்துக்காட்டி வந்தா இந்த மக்களுக்குள்ள இருக்கிற பிரிஞ்சு அதுக்கு ஒரு தீர்ப்பொண்டு காண முடியும். நான் நிறைய எழுத்துக்கள் வேலை செஞ்சிருக்குது. இந்த முருங்கனுக்கு புறவு போன பலப்பிட்டிய அங்கே போகும்போது இந்த சுவாமியால் பாதிக்குது பிரச்சனை இல்லை. பிக்குமாரோட நிறைய வேலை செஞ்சோம். பிக் ஒரு 20 டெம்பிள்ஸுக்கு போகையிலும் அது அப்போ அந்த சோமஹாமுதர் வேண்டிய ஒரு பிரச்சனை உண்டு, கத்தோலிக்க மக்களுக்கு பிரச்சனை ஒன்று இருந்தது. ஏன்னே ஆனால் உண்மையாக நம்ம திறந்த மனதோடு போனோம்டா யாரோடையும் இணையிலும், யாரோடையும் கதைக்கையிலும், யாரோடையும் பழகையிலும், யாரோடையும் வாழிலும் அப்படி ஒரு அனுபவம் பெற்றுக்கொண்டிருக்கு. சரி, நீங்கள் கூறிய ஒரு விடயம் நான் நினைக்கின்றேன் என்று இந்த காலகட்டத்தில் அது இல்லாமல் போய்விட்டது என்று நான் நினைக்கிறேன். அதாவது இந்த வாசிப்பு, ஒரு வாசிப்பு ஒரு மனிதனை பூரணப்படுத்துகிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த வாசிப்பு என்பது எவ்வளவோ இல்லாமல் போய்விட்டது நாங்கள் சொல்லலாம். அதற்கு இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு காரணமாக இருக்கு. ஏனென்றால் அன்றைய அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்கலாம், நாங்கள் கூட பாடசாலை முடிந்ததன் பின்னர் எங்களுடைய பாடசாலைக்கு அருகில் இருக்கின்ற நூல் நிலையத்தில் சென்று அன்றைய அந்த பத்திரிகைகளை வாசித்து விட்டு அப்போது எங்களுக்கு 1-2 பத்திரிகைகள் தான் அங்கே இருக்கும். அதனை வாசித்து விட்டு யார் எனக்கு வாசிக்கத்தான் உனக்கு வாசிக்கத்தான், ஆனால் அது அந்த மேசையில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கு. அது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்போ அன்றைய அந்த காலகட்டத்தில் இருந்த வாசிப்பு இன்றைய காலகட்டத்தில் இல்லை. குறிப்பாக வாசிப்பு மட்டுமில்லை, பிள்ளைகளினுடைய விளையாட்டு முந்தைய நாங்கள் மைதானங்களில் விளையாடுற ஒரு சந்தர்ப்பங்கள். ஆனால் தற்போது எல்லாரும் இந்த கையடக்க தொலைபேசிக்கு அடிமையான ஒரு யுகமாக இந்த யுகம் மாறி இருக்கின்றது. எனவே இந்த வாசிப்பு உங்களை பூரணப்படுத்தி இருக்கின்றது. எனவே இன்றைய காலகட்டத்தில் இந்த இளைஞர்களிடையே, மாணவர்களிடையே இந்த வாசிப்பு என்பது குறைந்திருக்கிறது. இதற்கு உங்களுடைய வாழ்க்கை அனுபவம் அவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அதை பற்றி உங்களுடைய கருத்து? சின்ன காலத்துல ஃபுட்பால் விளையாடுறதுக்கு ரொம்ப விருப்பம். விளையாட்டுகளுக்கு விவசாயத்தை செய்யறதுக்கு நாங்கள் இந்த போட்டியோடு 2 குரூப்பாக பிரித்து ஒரு பக்கத்தில் ஒரு நாள் சண்டையும் அது இது இந்த விவசாயத்துக்கும் விளையாட்டுக்கும் தான். இப்போ ஒரு 16 வயசில் எனக்கு நான் அந்த ஃபாதராக படிக்கிறதுக்கு தான் இருந்த ஒரு 5 வருஷம் போல் இடத்துல இருந்துட்டு ஸ்கூலுக்கு போனேன். நல்ல ஸ்கூலுக்கு போனேன். நான் பெருசாக அப்படி வேற இல்லை. அப்பா வாத்தியார். ஆனால் நான் எனக்கு தெரியும் படிக்க இயலும் வண்டி, ஆனால் படிக்க இல்லை. இது பிறகு என்ன இந்தியாவுக்கு அனுப்புனேன். 3 பொடியங்க, ஒரு ஆளுக்கு நல்லாவே படிக்கலும், மற்ற ஆளுக்கு ஒரு அளவுக்கு. இது படிக்க வேண்டும் ஆனால் படிக்காதவன் அப்படின்னு சோதியில் நம்ம ஃபெயில் ஆகி போயிட்டு நான் அந்த ஸ்டடி ஹால்னு சொல்கிற ஒரு படிக்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒரு 40 பொடியங்க போல் எல்லாரும் படிக்கிறாங்க. அங்கே இந்த இங்கேயும் ஒரு குறைபாடு ஒன்று இருக்குது நம்மளோட படிப்புலையும். அப்படின்னா இந்த சோதனை நாம் எழுத போகிறோம். அப்போ இது எழுதி பார்த்து தான் செய்யணும். நாம் இப்போ வந்திருக்குது இந்த கேட்குற செய்ய மாட்டேக்கிற, டியூஷனுக்கு போயிட்டு செய்ய மாட்டேக்கிற, புக்கை வாசிக்கிற, இனி ஜூம் அது இது எல்லாத்தையும் பார்க்குற. ஆனால் நான் எழுதி பார்க்குறது குறைவு. சோதனை எழுதுல சோதனை. அப்போ நான் பார்த்து எல்லாரும் படிக்கிறாங்க, நான் சும்மா இருக்கிற இந்த ஆக்கள் அதை நானும் படிக்கணும் வேண்டி எனக்கு ஒரு தூண்டுதல் வந்து சரி. அப்போ கதை புக்கெல்லாம் இங்கிலீஷ் படிக்கணும் முதல். அப்போ கதை புக்கெல்லாம் கொண்டு வந்து நிறைய கதை புக்கு ஒரு எழுத்தாளர்கிட்ட 2 கதை புக் வாசிச்சேன்னா அந்த சீரீஸையும் வாசிக்கலும். அது 2 அப்படி எனிட் பிளைட்டன், மற்றது லியோன் நூரிஸ் தான் கடைசிக்கு வாசிச்சு, ஈகிள்ஸ் டே அப்படின்னு ஒரு 10 புக் போல் வாசிச்சு என்ன செஞ்சு தெரியாத வார்த்தை எழுதி அதில் அர்த்தத்தை எழுதுறேன். அப்படி 3-4 தடவை எழுதும் போது எனக்கு தெரியும். அப்படி படிச்சுக்கொண்டு வரும்போது நல்லா படித்து என்னட்டு ஃபாதர் சாக்கள் கேட்ட ஒரு மெட்ரிகுலேஷன் ஒரு எக்ஸாம் ஒன்று வந்தேன். எக்ஸாம் அதில் 3 வருஷம் படிக்கணும். என்னட்ட கேட்டு படிக்க விருப்பமா, இதை சோதனை செய்ய விருப்பமா, இதுதான் கடைசி வருஷம். அதுக்கு பிறகு
அந்த சிஸ்டம் மாறுது, +1 +2 மாறுது. அப்போ நான் சொன்னேன் சரி நான் படிக்கிறேன், நான் செய்கிறேன், நீ கொஞ்சம் ஆர்வம் எடுத்து படித்து அந்த அதுலேயும் ஒரு சின்ன அனுபவம் ஒன்று உங்களோட பகிர்ந்து கொள்ளணும். இந்த தெரிஞ்ச பொடியங்களும் எல்லாரும் இந்த லைப்ரரி ஒன்றில் தான் இது சோதனை நடந்தது. பிறகு எல்லா பொடியங்களும் புக்கு கொண்டு இந்த இந்த லைப்ரரியில் அவங்களோட நோட் புக் எல்லாத்தையும் வச்சு அதை எடுத்து பார்த்து தான் எழுதுறாங்க இந்த சோதனை. நான் சொன்னேன் இல்லை தேவையில்லை, நான் என்ன தெரிஞ்சது 3 வருஷத்துல இந்த படிப்பு 1 வருஷத்தில் படித்து என்ன தெரிஞ்சது நான் எழுத போகிற இறைவன் எங்களுக்கு உதவி செய்வார் அப்படின்னு சோதனை எழுதினேன். கடைசி நாள் எனக்கு புக் ஒன்றும் கொண்டு தந்துடுறாள். நான் சொன்ன தேவையில்லை, நான் எனக்கு தெரிஞ்சது குழப்பமாக இருக்கும். பிறகு ரிசல்ட்ஸ் வந்தாப்புல அது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் அப்படின்னு இந்த பிரிவோடு வர எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து நல்லா படித்தாக்களுக்கும் செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ் ஒரு சிலருக்கு வந்து என்ன அந்த புக்கை எடுத்து தேடித்தான் எழுதணும். அதுவும் வேறு என்ன சரி என்ன என்ன நடந்துன்னு இனி புற நாட்டு கேட்ட பியூசி ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னா ஏ லெவலில் நல்லா தானே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரிசல்ட்ஸ் நல்லா செஞ்சு. இனி அப்படி இந்த நம்மளுக்கு இந்த தன்னம்பிக்கை ஒன்றும் இருக்கணும். தன்னம்பிக்கையும் இறைவன் மேல நம்பிக்கையும் நான் நினைக்கிறேன், இறைவனும் உனக்கு உதவி செஞ்சுட்டு தான் நான் நினைக்கிறேன். இனி தன்னம்பிக்கை ஒன்று இருக்கணும், இறைவன் மேல என்ன நேர்மையாக வாழ்ந்தேன்னா இந்த நாடு வித்தியாசமாக போகிறோம். நேர்மையாக வாழணும். நாம் அரசியல்வாதிகளுக்கு அவருக்கு இவருக்கு பேச்சு போடுற அவங்க நேர்மை இல்லை நீ, ஆனால் மக்கள்டையும் பாதிப்பு சும்மா அப்படி வித்தியாசமாக தான் வாழ்கிறேன். அப்படி ஒரு இது ஒன்று என்னோட வாழ்க்கையில் இருக்குது, நேர்மையாக வாழணும் அப்படி. தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய இடைவெளியை தொடர்ந்து திரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைந்திருப்போம். சரி, இடைவெளியை தொடர்ந்து துரைக்கப்பால் நிகழ்ச்சியோடாக இணைந்திருக்கின்றோம். துரைக்கப்பால் நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்த டிக்சன் அவர்களுடைய இந்த வாழ்க்கை அனுபவங்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். அவர் முக்கியமாக தன்னுடைய வாழ்க்கையில் 2 விடயங்களை இன்றைய இளம் சமூகத்துக்கு கூறியிருக்கின்றார். ஒன்று, நீங்கள் நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் பார்த்திருக்கலாம், அதாவது தான் ஒரு கடைக்கு செல்கின்ற பொழுது ஒரு பேக்கை கொண்டு செல்வேன், ஏனென்றால் இந்த பொலித்தீன் பாவனையிலிருந்து இந்த சூழலை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது உண்மையில் இன்றைய இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். அடுத்ததாக இந்த வாசிப்பு தொடர்பாக கூறியிருந்தேன். இந்த வாசிப்பு எவ்வாறு ஒரு மனிதனுடைய அறிவை வளர்க்கிறது, அவனை பூரணப்படுத்துகின்றது. அது மட்டுமில்லாது இந்த மற்றவர்களிடமிருந்து ஒரு வாசிக்கின்ற ஒருவன் எவ்வாறு ஒரு வித்தியாசமாக தெரிகின்றான் போன்ற கருத்தை கூறியிருந்தேன். சரி ஃபாதர், உங்களுடைய இந்த 63 வருட வாழ்க்கையில் உங்களுடைய மனதை பாதித்த விடயம், எனக்கு மனசுக்கு கஷ்டமான விஷயம் என்று நீங்கள் என்னத்தை சொல்லுவீர்கள்? அப்பா இருந்த நேரம் கொஞ்சம் அப்படி பிரச்சனை இருந்து, நான் ரோமாவுக்கு படிக்கிறதுக்கு போயிருந்தேன். படிக்க போயிருந்து 5 வருஷம் அங்கே படித்து கொண்டு இருக்கும்போது தான் அப்போ இருந்தேன். அப்படி ஒரு அனுபவம் உண்டு. தங்கச்சோண்டு கேன்சரில் இருந்தேன். அப்படி ஆனால் ஒன்றும் நான் சொல்லும் போனும் இந்த எனக்கு பெருசாக குடும்பத்தை பற்றி பெரிய இந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. ஏன்னா நாங்கள் 7 பேர் குடும்பத்தில், பெரிய குடும்பம் உண்டு. நல்லா தான் எல்லாருமே இருக்கிறாங்க. 2 அக்கா, ஒரு அண்ணா, தம்பி உண்டு, தங்கச்சி 2 பேர். அதில் ஒரு தங்கச்சி தான் கேன்சர் புற்றுநோய் வந்து அவர் இறந்து போன. உண்மையாக பெரியோரு கவலைப்பட தேவையானண்டி அப்படி ஒரு இது இல்லை இருக்கையில் சின்ன சின்ன கவலைகள் வாழ்க்கையில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்குது. பெருசாக சமுதாயத்துக்கு என்ன சரி செய்யணும், விசேஷமாக இளைஞர் யுவதிகளுக்கு என்ன சரி செய்யணுமன்ற அந்த ஆர்வம் எப்போ என்ன சரி அந்த வாழ்க்கையில் என்ன இந்த நான் நினைக்கிறேன், இந்த வாழ்க்கை வாழும்போது இந்த பாசிட்டிவிட்டின்றது மிக முக்கியம். நம்ம இந்த நெகட்டிவிட்டியில் இப்போ நியூஸ் சொன்னாலும் அநேகமாக அங்கே சாவு, அங்கே கொலை, அது அப்படி தானே மனமையால்
நான் ஒரு சிலருக்கு சொல்கிறேன், இந்த கிளாஸ் எடுக்கும்போது படித்து கொடுக்கும்போது சொல்கிறேன், நியூஸ் பார்க்க வேணாண்டி ஒரு சில நேரத்தில் சொல்கிறேன். என்ன இந்த நியூஸ் இல்லை, அது அது வந்து இந்த பேட் நியூஸ், குட் நியூஸ் அண்டி ஒண்டி இல்லை. இனி இந்த இந்த வாழ்க்கையில் இந்த நான் நினைக்கிறேன், இந்த வாழ்க்கை வாழும்போது இந்த பாசிட்டிவிட்டி, இந்த 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 என்னது சொல்கிற இந்த பாசிட்டிவ் திங்கிங்களா, பாசிட்டிவ் திங்கிங்கோடு வாழணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை நாம் இந்த நல்லா வாழணும்ல. இல்லாட்டி நான் எல்லாம் கதைக்கிறது, இது சரியில்லை அது சரியில்லை அப்படி நடந்தா அது. அப்போ நான் பாசிட்டிவ் திங்கிங்கண்டா மட்டாக்களை பற்றி நாம் நல்லா தான் நினைக்க போகிறோம். இனி அப்படி இது ஒன்று இருக்குது. இந்த வாழ்க்கையில் இப்பவும் நான் பார்க்கறதுக்கு முயற்சி எடுக்கிற இந்த பாசிட்டிவ் சைடு அப்படி ஒன்று. சரி ஃபாதர், நீங்கள் ஆரம்பத்தில் நீங்கள் கூறிய ஒரு விடயம், அதாவது இந்த எனக்கு விளையாட்டில் விவசாயத்தில் ஆர்வம். சரி, அவ்வாறு ஒரு ஆர்வம் இருக்கின்ற பொழுது ஏன் அருட்தந்தையாக வர வேண்டும் என்று நினைத்தீர்கள்? உண்மையாக நான் சின்ன காலத்தில் போனேன், 11 வயசு போகும்போது அந்த நீர்கொழும்புல ஒரு பெரிய டெக்னிக்கல் ஸ்கூல் ஒன்று இருக்குது. அப்போ ஒன்று தான் இருந்து அதுக்கு போனால், அப்போ அந்த சின்ன காலத்திலே ஃபாதர் சாக்களோட பிரதர் சாக்களோட இந்த பொடி எங்களுக்கு பிள்ளைகளுக்கு என்ன சரி செய்யணும். நாங்கள் அநேகமாக இந்த பொடியங்க பிள்ளைகளோடையும் இந்த போதை பொருள் இது அதே நெகட்டிவ் தானே நாங்கள் பார்க்குறோம். எப்படி அவங்க பாசிட்டிவாக அவங்கள கட்டி எழுப்பிட மாட்டி வேணா விளையாட்டு இல்லாட்டி மியூசிக் இல்லாட்டி வாசிப்பு இல்லாட்டி அவங்களோட என்ன டேலண்ட் இருக்கிறதோ அந்த டேலண்ட்டை முன்னேற்று அவங்கள இன்னும் கொஞ்சம் தள்ளி எடுக்கலும் எப்படி வேண்டி அந்த டான் பாஸ்கோ டெக்னிக்கல் ஸ்கூல் நீர்கொழும்புல 14 இந்த பாடங்கள் இருக்குது. இந்த டெக்னிக்கல் லைன்ல 14. நீ அப்படி எப்படி சமுதாயத்துக்கு ஒரு உதவியாக அவங்கள கட்டியெழுப்பேலும் எப்படி எண்ணி தான் பார்க்குறேன். அப்போ அது பாசிட்டிவ் திங்கிங் தான். பாசிட்டிவ் திங்கிங் நெகட்டிவிட்டிக்கு கொஞ்சம் இடம் குறைவு, இந்த வாழ்க்கையில் இருக்கிற இடம் குறைவு. சின்ன ஒரு அனுபவம் சொல்லிக்கொள்ளும். ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முதல் 2 இல்லை ஒரு 3-4 மாதம் இருக்கும். நான் கிறிஸ்மஸுக்கு பிரிசனில் இந்த சிறைச்சாலையில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செஞ்சு ஒரு மாதத்துக்கு பிறகு போல் நான் கொழும்புக்கு போயிட்டு வந்த பஸ்ஸில் நான் இறங்கும் போது என்கிட்ட அந்த கண்டக்டர் பொடியன்னு கேட்டு, ஃபாதர் உங்களுக்கு என்ன தெரியுமா? அது எனக்கு ஞாபகம் இல்லை. ஃபாதர் நீங்கள் அந்த சிறைச்சாலையில் ப்ரோக்ராம் செய்யறதுக்கு வந்து என்ன நல்லா தானே ஞாபகம். என்ன நான் ஒரு பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்தேன். இஃப் யூ ஹாப்பி அண்ட் யூ நோ இட் கிளப் யூ ஹேண்ட்ஸ் அண்ட் பழனு அது தமிழில் சொல்லி கொடுத்தேன். மகிழ்ச்சியாக இருந்தால் கைதட்டு, மகிழ்ச்சியாக இருந்தால் அந்த பொடியனுக்கு ஞாபகம் என்ன, நாங்கள் ஒரு 10 பேர் போல் இருந்தேன். நல்ல தானே ஞாபகம். நீ அப்படி அந்த யாரை சரி சந்தித்தாலும் என்ன சரி நல்ல காரியம் ஒன்று தான் செய்யணும் வேண்டி அப்படி இது ஒன்று இருக்குது. இந்த அனுபவமும் வாழ்க்கையும் அப்படி தான் பாலத்துக்கு பிடிச்சிருக்கிற. சரி, உங்களுடைய தந்தையார் ஒரு ஆசிரியர். உங்களுடைய தந்தையிடம் உங்களுக்கு பிடித்த விடயம் என்ன? அவரோட இந்த எனக்கு ஒரு சில காரியங்கள் நல்லா தானே ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் எங்களோட அம்மாவுக்கு மிக விருப்பமாக இருந்து கார் ஒன்று வாங்கணும் வண்டி. காரை வாங்கிட்டு வந்தேன். ஒரு 30,000 நினைக்க அந்த நாளையில் கொஞ்சம் பழைய கார் ஒன்று தான் அது ஓடுது. இவர் வந்து சொன்னார், என்னத்துக்கு இந்த இரும்பு குமியல் என்னத்துக்கு கொண்டு அப்படி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இந்த வாழ்க்கையை பார்க்குறது. இப்போ மகிழ்ச்சியாக தானே இருக்கணும்ல, கார் ஒன்று கொண்டு வந்தேன் வீட்டுக்கு வேலை. அப்போ எல்லாரும் சந்தோஷமா, இவர் சந்தோஷம் தான், சரி சந்தோஷமாக தானே இருந்தேன். ஆனால் அந்த அந்த கேள்வியே நான் பார்த்து அடே அப்போ நினைக்கிறது வித்தியாசம்ல, வித்தியாசமாக நினைக்கிறது. இந்த இரும்பு குமியில இடத்துக்கு கொண்டு வந்து அப்படி எப்படி கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு வித்தியாசமாக வாழ்ந்த ஒரு அப்பா உண்டு எனக்கு. அது
மிக விருப்பம் எனக்கு. இன்னொருக்கா லீவுக்கு வந்த நேரம் இவர்கிட்ட போட் ஒன்றும் வலை மீன் பிடிக்கிறதுக்கு சொன்ன, தம்பி நீ சோறு சாப்பிடாது, மீன் மாத்திரம் சாப்பிட்டுப்போம். அப்படி அது அப்படி சொன்னாலே போதும், அது நல்ல சொன்னாலே போதும் போதும். வேற மீன் கொண்டு வந்து கொடுத்த அப்படி நல்ல சின்ன சின்ன சண்டைகள் எப்படியும் இருக்குது வீட்டுகள்ல. ஆனால் அந்த அப்படி பெருசாக எனக்கு இந்த நெகட்டிவாக ஒன்றும் நடக்கையில் வீட்டில். அதை சுட்டி அதனால் இந்த நான் சந்தோஷத்தில் இருக்குது. அது அந்த நம்மளுக்கு கிடைக்கிறது தான் நம்ம மட்டாக்களுக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறோம். என்ன என்கிட்ட இருக்கிறதோ அதுதான் நான் எனக்கு மட்டாக்களுக்கு கொடுக்கலும்ல. அதனால் அது பற்றி நான் மிக சந்தோஷம். எனக்கு நல்லாத்தானே கிடைச்சிருக்குது, நிறையா கிடைச்சிருக்குது. இங்கேயே நான் சின்ன வேலை ஒன்று செய்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறேன். இந்த போதைப் பொருள் இது நீ பிரச்சனை இருக்குது தானே, குடி அது அதுகளே இந்த அதை பற்றி கதைக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அவ்வளோ. என்ன அப்போ நம்ம கதைக்கிற நெகட்டிவிட்டியில் அது கூட இப்போ நாங்கள் கொஞ்சம் சின்ன வேலையும் செஞ்சு 5 மாடியில் அந்த கிரவுண்டை சுத்தம் பண்ணி ஃபுட்பால் விளையாடுறேன். ஃபுட்பால் ஒரு கிழமைக்கு ஒருக்கா எங்களோட பிரதர்ஸ் ஆக்கள் இருக்கிற எனக்கு இப்போ ஃபுட்பால் விளையாடாது. ஆனால் நான் போகிறேன் அவடத்துக்கு போய் மக்களோட காய்ச்சி சின்ன ஆக்களோட சின்ன பாட்டு ஒன்று சொல்லி கொடுத்து அப்படி என்ன சரி இந்த எப்படி யாரோட சரி வாழ்க்கைக்கு உதவி கட்டி எழுப்பி என்ன சரி செய்யலும் அப்படி அது இது அது முக்கியம். நான் நினைக்கிறேன் வாழ்க்கையில் சவால்ன்றது இருக்குது, அது தவிக்கலாது. பிரச்சனைகள், சவால், எதிர்ப்புகள் அதெல்லாம் இருக்குது. ஆனால் அதை பற்றி கவனிக்காம எப்படி நம்மளுக்கு என்னோட வாழ்க்கையில் நான் பார்த்து என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி எனக்கு இந்த இருக்கிற பிரச்சனையை திருப்பி சவாலாக திருப்பி அதுக்கு என்ன நல்ல பதில் உண்டு, இல்லாட்டி இது பாசிட்டிவாக என்ன சரி கண்ட்ரிபியூஷன் உண்டு அதுக்கு செய்யலுமோ பங்களிப்பாக செய்யலுமோ அது தான் செய்யணும்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் உங்களுடைய இந்த கதைத்த பொழுது இந்த நேரம் சென்றதே தெரியவில்லை. இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியாக இன்று வளர்ந்து வருகின்ற இளம் சமூகத்துக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? இளம் சமூகத்துக்கு சொல்லணும், முதலாக சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடு சாப்பிட சொல்லி இல்லை. ஏன்னா இந்த செய்கிற இந்த சொல்கிற ப்ரோசஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்ற ப்ரோசஸ் செய்கிறதுக்கே கார்பன் டை ஆக்சைடு நிறைய வேணும் சொல்கிறாங்க. நான் வாட்ஸ்அப்பில் அப்படிதான் வந்து ப்ரோசஸ் பண்ணுறதுக்கு இனி இந்த மற்றது இந்த இப்போ நிறையா பேர் சல்லி சேர்க்குறாங்க. சல்லி சேர்க்கிற தன்னோட உடல் சுய தேவையில்லைண்டி சல்லியை சேர்த்து பிறகு அந்த அந்த காணாமல் போன உடல் சுய பெற்றுக்கொள்ளத்துக்கு அந்த சல்லி எல்லாத்தையும் சிலை வைக்கிற. இனி அநியாயமில்ல, அநியாயம். அது கூட கொஞ்சம் நல்லா யோசித்து நல்ல சாப்பாடு சாப்பிட்டு டாக்டர்கிட்ட போக தேவையில்லை பெருசாக, கொஞ்சம் புறைவ டாக்டர்கிட்ட போயிட்டு மற்றபடி நல்ல மனதொன்றும் உருவாகிக்கொண்டு நல்ல பாசிட்டிவ் திங்கிங்கோடு உடல் சுயம் இந்த மனதில் சுயம் 2-3க்கு தான் போகிறது. வாழ்க்கை ஒரு மனிதனே நான் அதை பிரித்து பார்க்கல, அதை பிரித்து தான் வாழ்கிற. ஆனால் பிரித்து பார்க்கவும் இல்லை அதில். ஏன்னா அந்த நல்ல மனதொண்டும் நல்ல ஹெல்த்தி பாடி இன்னும் ஹெல்த்தி மைண்ட் இன்னும் ஹெல்த்தி பாடி இல்லை. நீ அது முக்கியம். நான் நினைக்கிறேன் அப்படி வாங்கினா நீ கொஞ்சம் எல்லாருக்கும் லேசி, சமுதாயத்துக்கும் லேசி இல்லை. போலீஸ் ஆக்களையும் குறைக்கலும், ஆமியையும் குறைக்கலும். நான் இந்த கிட்டத்தில் ஒரு இந்த இளைஞர் இருக்கிற ஒன்றில் அவங்கள்ட்ட கேட்ட என்ன வேலை செய்கிறது நீ அப்படில நிறைய பேர் சொன்னேன். போலீஸ் சொன்னேன், ஆர்மி, நேவி, நேரம் வேறு என்ன சொன்னாங்க, இன்னும் லோயர், டீச்சர், அப்படி எல்லாம் ஒரு 50 பேர் போல இருந்து அப்படி சொல்லி கொண்டு போனேன். நான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் கேட்டு நீங்கள் யாருமே சாப்பிட்றீங்கள போல சாப்பாடு ஒவ்வொரு நாளும் தேவையில்ல, யாரும் சொல்றது இல்லை இந்த நான் விவசாயம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்றது குறைவில்லை. ஒரு சில மற்றபடி நான் கேட்டு இப்போ போலீஸ் தேவை, சண்டை அதிகமாக இருந்தேன்னா இல்லாட்டி பிரச்சனை இருந்த லோயர் தேவை,
கேஸுகள் அதிகம் இருந்தா அப்போ கொஞ்சம் இந்த இந்த யோசிக்கிறதுக்கு இந்த இளம் சமுதாயத்துக்கு கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். நம்ம யோசிக்கிறது இந்த புக்கை படிக்கிற இந்த புக்கில் இருக்கிற எல்லாத்தையும் சோதனைக்காக படிக்கிறல, சோதனைக்காக படிக்கிறது. ஆனால் அது கூட இந்த வாழ்கிறதுக்கு தேவையான அந்த 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 என்னத்துக்கு சொல்கிற இந்த சின்ன சின்ன காரியங்களை வாழ்க்கைக்கு எடுத்து சேர்த்துக்கொண்டுடா லேசாக இந்த வாழ்க்கை வாழலும் இருக்குது. சவால் இருக்குது, நான் சொல்கிறது இல்லை சவால் இல்லை, இருக்கிற சவாலை ஜெயிச்சு வாழையிலும் நான் நினைக்கிறேன். நன்றி ஃபாதர். இன்றைய தினமும் திரைக்கப்பல் நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் திரைக்கப்பல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அருத்தந்தை டிக்சன் அவர்கள் தன்னுடைய இந்த வாழ்க்கை, அதாவது ஒரு எவ்வாறு நாங்கள் இந்த குறிப்பாக ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை கூறியிருந்த, அதாவது இந்த நாங்கள் ஓடி 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 உழைத்து 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 சேமிக்கின்றோம். இந்த சேமிப்பை நாங்கள் எங்களுடைய இருக்கின்ற பொழுது அனுபவிக்க வேண்டும். எங்களுக்கு தேவையாக இருக்கின்ற பொழுது அதை அனுபவிக்கணும், இல்லாத பொழுது எங்களுடைய வருத்தத்துக்கு அந்த சேமிப்பை பயன்படுத்தக்கூடாது என்ற உண்மையை நல்ல ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். அது மட்டும் இல்லாது இன்றைய இளம் சமூகத்திற்கும் பல தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை ஊடாக பல கருத்துக்களை கூறியிருக்கின்றனர். அவருக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். வணக்கம்.